2019 வருடம் பொங்கல் பண்டிகையொட்டி அஜித்குமார் நடித்துள்ள விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இது ஏற்கனவே பிளான் போட்டபடி நடந்துட்டு வருது. ஆனா ரஜினியின் பேட்டை எப்போது ரிலீஸ் என்பது அறிவிக்கப்படவே இல்லை. கடந்த மாதம் இறுதியில தான் ரஜினி நடித்த 2.0 ரிலீஸ் ஆனதால பேட்டை ஏப்ரல் மாதம் வெளியிடுவார்கள் என பல பேர் நினைச்சாங்க. பிரம்மாண்ட கூட்டணி பெரிய படம் என்ற அடையாளத்தோடு வெளியான 2.0 குறைந்தபட்சம் ஒரு மாதமாவது ஓடி கல்லா கட்டும்னு பல பேர் நம்பினாங்க. ஆனா படம் வெளியான ஒரு சில நாட்கள்லேயே திரையரங்குகள்ல கூட்டம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால பெரிய படம் எதுவும் இல்லாததால தீபாவளிக்கு விஜயின் சர்க்கார் வெளியானது. இந்த பொங்கலுக்கு அஜித்தின் விஸ்வாசம் வெளியாக இருக்கு. விஸ்வாசம் படத்துடைய வியாபாரம் ஏற்கனவே முடிந்து விட்டதால அந்த படத்துடைய ஏரியா விநியோகஸ்தர்கள் திரையரங்குகளை ஒப்பந்தம் செய்யும் வேலைகள்ல தீவிரம் காட்டிட்டு வராங்க. மினிமம் கேரண்டி அல்லது அதிகபட்ச அட்வான்ஸ் அடிப்படையில மதுரை மற்றும் சேலம் விநியோகஸ்த பகுதிகளில் விஸ்வாசம் படத்திற்கான தியேட்டர் ஒப்பந்தம் செய்யப்பட்டதை அடிப்படையாக கொண்டு பிற விநியோக பகுதிகளில் விஸ்வாசம் படத்திற்காக தியேட்டர்கள் ஒப்பந்தம் செய்ய தொடங்கியிருக்காங்க. இந்த நிலையில தான் பேட்ட படம் பொங்கல் ரிலீஸ் என்ற அறிவிப்பு வெளியாச்சு. இந்த அறிவிப்பு தியேட்டர்கள் மத்தியில மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா விஸ்வாசம் படம் மட்டும் இன்று இருந்த நிலையில அந்த படத்துடைய விநியோகஸ்தர்களுடைய விருப்பத்தின்படி தியேட்டர்கள் ஒப்பந்தம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது. அந்த நிலையில தான் பேட்ட படத்துடைய ரிலீஸ் செய்தி வெளியானது. இப்போ திரையரங்குகள் விருப்பப்படி இரு படங்களின் விநியோகஸ்தர்கள் இணங்கி போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. பொங்கல் போட்டியில விஸ்வாசம் படம் முதலிடத்தில் இருப்பதாக தியேட்டர் வட்டாரங்கள்ல இருந்து தகவலும் வெளியாகி இருக்கு. இதனால தமிழகத்திலேயே பெரிய பிளக்ஸ் பேனர் வைக்கக்கூடிய வசதிகள் இருக்கு. சென்னை சத்யம் தியேட்டர் மற்றும் கோயம்பேடு ரோஹிணி, பரங்கிமலை ஜோத் போன்ற திரையரங்குகளின் முகப்புல விஸ்வாசம் படத்துடைய பேனரை பொருத்தி இருக்காங்க. இந்த பேனர்களை பொருத்துவதற்காக லட்சக்கணக்கில் கட்டணம் செலுத்த வேண்டும். இதனுடைய தாக்கம் தமிழக திரையரங்குகள்ல எதிரொலிக்கும். இதனால அஜித் ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகம் ஏற்பட்டுள்ளது சேலம் மாவட்ட அஜித் ரசிகர் மன்ற தலைவரும் பிரபல விநியோகஸ்தருமான செவன்ஜி சிவா சொல்லியிருக்காரு. இந்த தகவல்களை பற்றிய உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.